ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பெட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் போட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட் பார்த்துலாம் என்னென்ன பேர் இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா போன லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டில் கிட்டத்தட்ட 3 பேர் தான் ப்ரீடிங்கில் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், நம்ம சேனலில் போய் செக் பண்ணிடுவாங்க. 3 ப்ரீடிங் பேர் தான் இருந்துச்சு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கிட்ட ஆகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 8 பேர் இருக்குது. 8 இல்லை 9 பேர் இருக்குது. அதில் எக் வச்சது பார்த்திங்கன்னா 6 பேர். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எது எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஸில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பேர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து ஃபீமேலு, மேல் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ தான். இது பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இதோட 2வது கிளச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சு பார்த்திங்கன்னா 3 சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுச்சு. இது செகண்ட் கிளச்சு பார்த்திங்கன்னா எத்தனை சிக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாங்க பாட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் எந்தளவுக்கு க்ரோத் ஆகிட்டு பாருங்கள். சிக்கு ஆச் ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வீக் ஆகிடுச்சு. அதனால் நல்லா வந்து க்ரோத் ஆகிடுச்சு. இந்த பானைகளை பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 சிக்கு இருக்குது. 5 சிக்கு வந்து நல்லா வந்து க்ரோத்தில் இருக்குது. நல்லா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. 5 சிக்கும் வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமான தெரியல. ஆனால் 4 சிக்கு நல்ல க்ரோத் ஆகிட்டு 4 சிக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அவுட் பண்ணும். ஒரே ஒரு சிக்குக்கு பார்த்திங்கன்னா மண்டையில் லைட்டாக கொத்தி வச்சுருக்கு. அந்த பேரண்ட் தான் கொத்தி வச்சுருக்கு. அதுவும் கொஞ்சம் சின்ன சிக்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுது. மிச்சம் 4 சிக்கும் நல்ல ஒரு பெருசாக தான் இருக்குது. 4 கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேர் பார்த்தலாம். செகண்ட் பேர் வந்து இதுவும் எக் வச்சு ஃபஸ்ட்டு கிளச்சு இல்லை செகண்ட் கிளச்சு வரைக்கும் இது வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. 3வது கிளச்சுக்கு வந்து எக் வச்சுருக்கு. எத்தனை எக்குன்னு பார்க்கலாம் பார்த்தா அது அந்த பானையை விட்டு வெளியிலே வரலங்க. என்ன தான் பண்ணேன்னு தெரில. நானும் டச் பண்ணி பார்த்தேன், பானையை தட்டி பார்த்தேன். அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா வெளியிலே வரல. அந்தளவுக்கு க்யூராக அடகாத்துட்ருக்கு. சரி, நம்ம இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து உடனே வீடியோவை வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா பானையில் வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியல. எத்தனை எக் இருக்குது அப்படின்னு அது வெளியில் வந்துச்சுன்னா நான் வந்து தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் எத்தனை எக் வச்சுருக்கு அப்படின்னு. நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபின்ச்சஸ்ஸு, அதுக்கடுத்து ஆஃப்ரிக்கன் பேரும் இருக்குது. அதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம்னா மறக்காமல் போய் சேனலை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இல்லை, பிளாக் தான். ஃபீமேலும் பிளாக் தான், மேலும் பிளாக் தான். ரெண்டுமே ஒரே ஃபியூர் கலரு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேராக போட்டுருக்கோம். இன்னும் அது வந்து ப்ரீடிங் ஆகலை. ஆனால் நல்ல ஒரு பேராக தான் இருக்குது. ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணாது, இற மாற்றுமாங்க. இற மாற்றி நல்ல ஒரு பேரில் இருக்குது. அது இன்னும் எக் வைக்கல. எக் வச்சுச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்திங்கன்னா இந்த கேஜில் 2 பேர் இருக்குது. இந்த லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுமே ஒரு பேர், ரெண்டுமே ஒரே ஃபியூர் கலர் தான். நம்மகிட்ட ஃபியூர் கலர் இதோட 2 பேர் இருக்குது, பிளாக் அண்ட் இந்த எல்லோ. இது பார்த்திங்கன்னா சிக்கு ஆச் ஆகிருக்கு. எத்தனை சிக்கு ஆச் ஆகிருக்குன்னு உள்ளே பார்த்துடலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 3 சிக்கு இருக்குது. 2 வந்து அந்த பேரண்ட்டை மேக் பண்ணி வருது. 1 மட்டும் பிளாக்கில் க்ரோத் இருக்குது. அடுத்து இது வந்து க்ரீன் தான் வரும். ஆனால் ஃபியூர் க்ரீன், அதாவது திக்கான க்ரீனில் வரும். அது வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆச்சுல வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்திங்கன்னா மேல் வெளியில் நினச்சி பார்த்தீங்களா, அதான் மேல். அந்த க்ரீனில் நினச்சி பார்த்தீங்களா, அதான் அந்த வந்து மேலு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 3 சிக்கு ஆச் ஆகிருக்கு. 3 சிக்கு நல்ல ஒரு க்ரோத்லாம் இருக்குது. நல்லா வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்குது உள்ள. இந்த கேஜில் உள்ள 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விடும். அதாவது 6 சிக்குமே ஒரே லெவலில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 1 வயசு 1ன்னு நெக்ஸ்ட் அவுட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம லவ் பேர்ட்ஸ் அப்டேட்டில். அதுக்கடுத்த பேர் பார்த்துடலாம். இந்த கேஜில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது. அதாவது இன்னும் நல்ல ஒரு பேராக ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் இந்த 2 ஃபீமேலு, மேல் பார்த்திங்கன்னா அந்த வலையில் ஒன்று நிற்கிது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் நான் வந்து காட்டுறேன். இது வந்து ரெண்டுமே ஒரு 2 ஜோடி அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் வந்து பேர் ஆகலை. அநேகமாக இந்த எல்லோ நிற்கி பார்த்திங்களா, அது ஃபீமேலு. அதுக்கான மேல் தான் அந்த வலையில் நிற்கிற மேல்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப அப்படி தான் பேராகவும் நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த இது பேராகவும் நினைக்கிறேன். அந்த நிற்கி பார்த்திங்களா, அந்த எல்லோ தான் அந்த மேலு. இதுவும் நல்லா பேர் ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை. எப்போ ப்ரீடிங் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கடுத்த கீழே உள்ள கேஜில் பார்த்துடலாம். அந்த கீழே உள்ள கேஜில் பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்குது. 2மே ப்ரீடிங்லாம் இருக்குது. ஒரு பேர் பார்த்திங்கன்னா எக்கில் இருக்குது. அடுத்து இந்த பேர், இந்த வீடியோவில் பார்க்குற பேர் பார்த்திங்கன்னா சிக்கில் இருக்குது. எத்தனை சிக்கு ஆச் ஆகுன்னு நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாட்டில். நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்த கேஜி நம்ம தரையை ஒட்டி கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆன உடனே நம்ம வந்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த எலி வந்து சிக்கை கடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் அவுட் ஆகிற டைம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியும் வந்து செக் பண்ணி பார்க்கணும் சிக்கு இறங்கியிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் இந்த பேர் பார்த்திங்கன்னா இன்னும் சிக்கு வந்து நல்லா பெருசாக ஆகலை.
பெருசானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெய்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 எக்கு வச்சுருக்கு. 6 எக்கு வச்சு நல்லா வந்து அடகாத்துட்ருக்கு. இது வந்து ஃபீமேலில் தான் உள்ளே கிடக்குது. நல்லாவே அடகாத்துட்ருக்கு. இது வந்து எத்தனை சிக்கு ஆச் ஆகுது அப்படின்றது நெக்ஸ்ட் அப்லோட் வந்து நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேன். அதுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சேனலில் உங்களுக்கு தெரியும். இந்த பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சிக்கு ஆச் ஆகுன்னு 2 சிக்கு வந்து ஆச் ஆகுது. மிச்சம் 3 எக் இருக்குது. அந்த 3 எக்குமே வேஸ்ட்டு தான். இந்த 2 சிக்கும் எதை மேக் பண்ணி வரும், அதாவது மேலே மேக் பண்ணி வருமா இல்லை ஃபீமேல் கலர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் மாதிரி தான் நம்ம வந்து இந்த 2 சிக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எப்படி வரும்னு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.